ஹலோ எவ்ரிவன். பைபிள்ல ஒரு வசனம் இப்படி சொல்லுது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். ஈசாக்கு ஒரு இடத்துல துறவு தோண்டும் போது அவன் கூட அந்த தேசத்துல உள்ளவங்க எல்லாம் வாக்குவாதம் பண்ணாங்க. அதனால அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, திரும்ப வாக்குவாதம் பண்ணாம விட்டு கொடுத்துட்டு வந்துட்டான். ரெண்டாவது ஒரு இடத்துக்கு போய் துறவு தோண்டுனா, அப்போ அங்கேயும் வாக்குவாதம் பண்ணாங்க. இவன் அதை விட்டு கொடுத்துட்டு வந்துட்டான். மூணாவதா ஒரு இடத்துல துறவு தோண்டும் போது அவனோட யாரும் வாக்குவாதம் பண்ணல. அவன் அந்த இடத்துக்கு ரெஹோபோத் அப்படின்னு பேர் வச்சான். அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா, இவங்க கூட யாரெல்லாம் சண்டை போட்டாங்களோ அவங்க எல்லாம் இவன் இருக்கிற இடத்த தேடி சொன்னாங்க, நாங்க உங்க கூட கர்த்தர் இருக்கிறத பாக்குறோம், அதனால உங்க கூட ஒரு அக்ரிமெண்ட் வச்சுக்கிறோம், இனிமே நம்ம சமாதானமா இருக்கலாம், உங்க நிமித்தம் எங்களுக்கு எந்த தீமையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களே தேடி சமாதானமானாங்க. இப்படிதாங்க நம்ம சில சமயங்கள்ல சில இடத்துல கர்த்தர் நம்மளை எப்படி அமைதியா வர சொல்றாங்களோ, கர்த்தருடைய சத்தத்தின்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு பிரியமா நம்ம நடந்தோம் அப்படின்னா, எதிரா இருந்தவங்கள தேடி போய் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரே உங்களுடைய எதிரிகளை தேடி சமாதானம் ஆக முடியாத செய்வாங்க. ஸோ கர்த்தருக்கு பிரியமா உங்க வழிகள் இருக்குதான்னு ஆராய்ஞ்சு பாருங்க.